கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே, பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். ஹலோ சொல்லுங்க ஃப்ரெண்ட், சொன்னா பாடுறீங்க. காதல் தீவே. ஐயோ செம்மையா பாடுறாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என் கூட இருந்தவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயும் கேங்கா தான் கேட்டு இருக்கீங்களா? ஆமா, இங்கேயும் கேங்கா தான் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சொன்னார் நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் இவங்க கிட்ட இந்த சாங் பிடிக்கும்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அசின் டாக்ஸ் யூடியூப் சேனல் விஜி அசின்கா. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் யூடியூப்ல, இன்ஸ்டால ஃபாலோ. அதிர்ச்சியா ஆவலத்துல அதாவது கேஷுவலா இருக்கு. நான் பிராங்க் தெரியுமே, நீ தான் பண்ண சொல்லி இப்ப தெரியுமே. பிராங்க் கால் பண்ண சொல்லி பாட்டு பாட சொன்னாங்க ஃப்ரெண்ட். அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கா பாடிடுவோம். சரி அவங்க பிராங்க் ஆக மாட்டாங்க, அட்லீஸ்ட் சர்ப்ரைஸ் ஆச்சும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனே. ஆக்சுவலி இந்த ப்ரோ யாரும் தெரியுதுங்களா? வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து இந்த அம்மா கிட்ட நான் பிராங்க் கால் பண்ண சொல்லி கேட்டிருப்பேன். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளிய போது குறையுமா. அவங்க வேற யாரும் இல்லை, இவரு தான். உங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி வந்து பிராங்க் காலில் பார்த்தாச்சு. அவங்க வந்து ஆன் கேமராவில் பேசியிருப்பாங்க, நீங்கள் ஆஃப் கேமராவில் ஆடியோ மட்டும் கொடுத்துருப்பீங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வீடியோவில் உங்கள் லைவ் கான்செப்ட் மாதிரி ஒன்று வந்து பண்ண போகிறோம். நல்லா பண்ணியிருங்க ப்ரோ. கண்டிப்பாக பண்ணி. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊரு கண்ணே படும்படி ஓரவாடும் கனவே தொடருதே, நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பேன் கருவிலே, மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வரங்களே, தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா, கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா, ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன், ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன், கண்ணால எதையோ காணாத இவைத்தா கண்ணீரை பார்த்தேனே, இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பாப்பேனே. வா, வெரி நைஸ் வெரி நைஸ். இந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு சாங். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும், இரண்டும் கை கோர்த்து சேர்ந்ததே இடையில் பொய் போட்டு போனதே, வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே கொண்டாடுதே, ஒரு பாதி கதவு நீடி மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டு முடிவு பண்ணுங்கப்பா. நானும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக லிரிக் மாறி அதான் வேற ஏதோ ஒரு பாட்டுக்குள்ள நுழையிற மாதிரி ஃபீல் ஆச்சா எனக்கு. நிறைய பேர் வந்து கப்புள்ஸ்னு எங்களை நினச்சிட்டு நிறைய பேர் எங்களுக்கே டிஎம் பண்ணுறாங்க ப்ரோ. அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணுவாங்க, நம்ம கப்பல் ஆகிக்கலாம்டா. 5 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு பாடும்போது அப்படி தெரியல தல, அது ஓடுது. இல்லை அது வந்து கெமிஸ்ட்ரி, சிங்கிங் கெமிஸ்ட்ரி, மியூசிக்கல் கெமிஸ்ட்ரி. மியூசிக்கான குவாலிட்டி அதை ஃபீல் இருந்தால் தான் நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நீ இப்படி சொல்லனா கூட நம்பி இருக்க மாட்டேன், இப்போ தான் டவுட் வருது இன்னொன்று. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து ப்ரைவேட்டாக கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரோ நீ வேற கும்பிடுற அப்புறம் யார் கிட்ட மாட்டேன் அடி வாங்க.
நீங்கள் தான் பாடுங்க. பாட்டா தலை சத்தியமாக எனக்கு வராது. பாட்டு நான் பாடுவேன். இப்போ கானா பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி பாடின பாட்டுலேருந்து மியூசிக் மட்டும் எடுத்துப்பாங்க, லிரிக்ஸ் ஓனாக போடுவாங்கல்ல. அந்த மாதிரி நானும் வந்து ஆல்ரெடி இருக்கிற சாங்கை வந்து நான் எடுத்துப்பேன், லிரிக்ஸ் ஓனாக போடுவேன். ஆனால் எல்லாம் பிபிபாக இருக்கும். ரூம்லலாம் அப்படி தான். ஃப்ரெண்டு அவன் பாடினே இருப்பான். அந்த பாட்டை ஏன் இதெல்லாம் பாடுவேன், அவங்கள பச்சை பச்சை கேட்பான். புறம்போக்கு செருப்பால் அடிப்பேன். பாட்டு அசிக்கு பத்துறேன். அதனால தான் நான் பாட மாட்டேன்னு. ப்ரோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ராங்க் கால் பண்ணி பாட்டு பாடுறீங்களா? ஷோர் ப்ரோ, பாடிடலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பயங்கரமான கானா சிங்கர். எனக்கு ரீசெண்டாக தான் ஒரு பழக்கம். நான் ஒரு கால் பண்ணுறேன். விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, விழியோ கெளுத்தி மீன், விரலோ சின்ன கொன்னி, அது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, வரக்க வச்சவ வாழுடா, அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, வரக்க வச்சவ வாழுடா. அவ பொன்மேனி ஒரு சில்பான்சு, அந்த கடல கேளு அலைய சொல்லும் சல்லோமியா. சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, விடமாட்டான் போல இருக்கு. சுதும்பு கருவாடுடா, பாய் போதும் பாய். வாழை மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா அதான் தல அந்த லிரிக்ஸ். எப்படி இல்லையா தனுஷ்? நல்லா இல்லையா? நல்லா இருக்கேன் பாய். யார் தனுஷா இது இப்ப பேசுனது? இல்ல பாய், உண்மையாவே யூடியூப் பிராங்க் தான் பாய். யூடியூபா? ஆமா பாய். பா இவரா? அந்த ஒரு பேர் நல்ல பேருப்பா, பீச் ஓரத்தெல்லாம் எடுப்பியா? அது முன்னாடி ப்ரோ, இப்போ பீச் பக்கமே விட மாட்டாங்க ப்ரோ. தல பிரேக்கப் ஆன ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணி பிரேக்கப் ஆடு பாரியா தல. மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று அலையில் விழுந்து, இசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீலே வாடினேன், நிழலும் போனது நிஜமும் போனது, எனக்குள் என்னையே தேடினேன், கனவே கனவே கலைவதேனோ, கரங்கள் ரணமாய் மறைவதேனோ, நினைவே நினைவே அறைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, ஓஹோ நானும் இங்கே வழியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே, காற்றிலெங்கும் இது நியாயமா, மனம் தாங்குமா, கனவே கனவே. ப்ரோ நீ பாடின பாடுக்கு என் 2 எக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு 1 எக்ஸ் கூட ஞாபகம் இல்லையா தல? இவர் தான் கழட்டி விட்டான்னு நினைக்கிறேன். ஜாலியா பாடுங்க கருத்தல, உங்கள்கிட்ட கோரஸ் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கழட்டி விட்டுருவான். ஐயா உண்மை தான் ஃபால்ட் போல இருக்கு. அப்பயும் இது பிரேக்கப் பண்ண புதுசுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பங்கு எல்லாமே. கொலம்பல்ஸ் தான் லிரிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 லைன் மட்டும் எல்லாரும் ஞாபகம் இருக்கும். திருப்பி ரிப்பீட் மூட்ல போட்டுருக்காரு போல இருக்கு பிரேக்கப்ல. கரெக்ட் கரெக்ட். அதாவது பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணவள பார்த்துருக்கேன். நீ லவ் ஃபெயிலியர் சாங்லாம் மனப்பாடம் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். கேட்டே இருக்க முடியாதுல்ல, மனப்பாடம் வச்சுனா நம்ம தோன்றலாம் பாடிக்கலாம். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்கம்மாவ வந்து நின்ன முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி, அக்கா பொண்ணு ஜல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில, அட எங்கையும் போய் கொஞ்சல,
டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா டாவு டாவு விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. ஐயோ கான பாட்டு கான மாதிரி பாடுறீங்க. அவரோட ஜானர்ல பாடினு இருக்காரு. நல்லா இருக்கு ரெண்டும் கேட்கறதுக்கு. சேனல்ல இருந்து வெளியே போய் திரும்பி ஒரு புது சேனல் ஓபன் பண்ணி தானே அது. ஆமா ஆமா ஐயா, நீயாச்சும் பரவாயில்ல பாசிட்டிவா கேட்குறியா. நிறைய பேர் வேற மாதிரி கேட்டு மனசு கஷ்டப்படுத்துவாங்க. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டு எவ்வளோ இப்போ பார்த்துட்டு இப்போ நல்லா போட்டுனுங்கிற வீடியோலாம் பார்த்தேன். உங்க வீடியோலாம் கொஞ்சம் நல்லா போகுது. வீட்டுக்காரர் வந்து விளையாடுறதுக்குலாம் போறனால தான் ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு அப்டேட் ஆகுது இல்லை, லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இதில் அந்த வீடியோலாம் நல்லா தான் பண்றியா. முயற்சி போட்டு விட்டுறாத. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுனுங்கிற? 7 லட்சம் ப்ரோ. 7 லட்சமா? ஆமா ஆமா பரவாயில்ல, மில்லியன் ஆச்சுடு. கண்டிப்பா ப்ரோ, நன்றி. நீங்க இந்த சிங்கிங்ன்றத ஒரு பேஷனா எப்பத்துல இருந்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சீங்க? ஸ்கூல் டைம்லேருந்தே பாடுவேன் ப்ரோ. ஸ்கூல் டைமில் இந்த அளவுக்கு பெரிய மியூசிக் சென்ஸ் கிடையாது, பட் ஆனால் பாடுவேன். ஸ்கூல் டீச்சர் ஆஷான்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருந்தாங்க. கிளாஸில் பெஞ்சை தட்டிட்டு பாடிட்டு இருக்கும்பொழுது யோகேஷ் நல்லா பாடுறான், கிளாஸில் உட்கார வச்சு அப்பப்போ என்னை ஃப்ரீ ஹவர்ஸில் பாட வச்சிருவாங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு ஹோப் வந்தது, ஓகே நமக்கு இது வருது போல இருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு அது தோணுது வந்து அது அப்போ தான். காலேஜில் பேண்டு வாரணமாயிரம்லாம் பார்த்துட்டு கிட்டார்லாம் எடுத்துட்டு காலேஜ்லாம் கல்ச்சர்ஸ் போகிறது அந்த மாதிரி அப்படி பிக்கப் ஆனது தான் அந்த மியூசிக். சாதாரணமாக அன்றைக்கி கிளாஸில் உட்காந்து சும்மா நான் பாடிட்டு இருந்தது இன்னைக்கு என்னோட கெரியராக நான் வந்து சூஸ் பண்ணுவேன்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஹீலிங் தெரப்பியாக தான் வந்து மியூசிக் என் லைஃப்பில் வந்துச்சு. ஸ்கூலில் வந்துட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்லெஸ்ஸான பர்சனாக இருந்தேன். பாடி ஷேமிங் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப எனக்குள்ளேயே வந்து ஒரு விஷயம் எனக்கு துணைக்கி வேணும் அப்படிங்கும் போது எனக்கு மியூசிக் தான் வந்து ஹீல் பண்ணிச்சு. ஆக்சுவலி என்னோட மியூசிக் சார் ஒருத்தர் ஸ்கூலில் இருந்தார். அவரால் தான் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் அட்டன் பண்ணேன் கிளாசிக்கல் மியூசிக்கில். பட் கிளாசிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் அட்டன் பண்ணும் போது செலக்ட் ஆனேன். பட் ஸ்டேட்ஸில் வந்து ஆப்வியஸ்லி அங்கே பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ என்னால் அதில் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ பேஸில் மட்டும் தான் பாட வரும். இவ்வளோலாம் நான் பாடவே மாட்டேன், கட்டக்குரலில் தான் பாடிட்டு இருப்பேன். ஸோ அப்போ கட்டக்குரலில் பாடிருக்கும் போது எனக்கு இருந்த ஒரே ஒரு எய்ம் மட்டும் தான், ஸ்ரேயா கோஷல் மாதிரி பாடணும் அந்த ஒரு ஹை பிட்ச்சில். அதுக்கப்புறம் பாடி 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 என்னோட வோக்கல்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. பேஷன் வந்து கெரியராக சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து? மெயினாக ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போவுமே வந்து ஊரில் அப்பா வந்து சிரமப்பட்டு தான் இருக்காரு. ஏஜ்டு வயசாகிட்டாலே அந்த ஃபிசிக்கல் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வயசாயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அதை தாண்டி தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் எடுத்து தான் வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. நான் கொஞ்ச நாள் பிரேக்கே விட்டேன். சிங்கிங் தான் வந்து கரியரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நார்மலாக நம்ம மாதிரியான ஆட்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு நாசமாக போக போகிறான், தெருவுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. வருஷம் ஆக ஆக நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த சேஞ்சை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியில் வந்துட்டு ஓகே, அதாவது என் மேலே இருக்கிற நம்பிக்கைன்றதை தாண்டி நான் இந்த விஷயத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கையை வந்து அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பையன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு எப்போ அது தெரிஞ்சதோ, அதாவது திருச்சியில் வந்து மியூசிக் பேண்ட் ஒன்று வச்சிருக்கோம், ஈ ஷார்ப்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட். ஸோ அந்த பேண்ட் வந்துட்டு நானும் என்னோட பிரதர்ஸ் ஒரு 2-3 பேர் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அங்கே நாங்கள் ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எப்போ நாங்கள் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ஓகே இதை வந்து அவன் வந்து சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. இப்போவும் இன்னும் ஃபுல்லாக வந்துட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகே நீ போய் பண்ணு, ஆனால் டைம் எடுத்துக்கோ. அதாவது இந்த 25 1 இயர் தான். ஸோ இந்த இயர்க்குள்ளே நீ முடிச்சிட்டனா இதுக்குள்ளே நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிற மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னா ஓகே. அப்படி இல்லைனா திரும்ப பேக் டு திருச்சி ஏதாவது வேலை அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பொண்ணு மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 1.5 வருஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஏதாவது பிடிச்சி வச்சுறாங்களா, அதுக்குள்ளே நீ ஏதாச்சும் செட்டில் ஆகிடுறா அப்படின்னு. 2 மாதம் ஆகுது நான் சென்னை வந்து. நான் ஊருக்கு கிளம்புறப்போ எங்கள் அப்பா சொல்லி தான் அனுப்பிச்சாரு, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அரௌண்ட் இந்த 25 இந்த எண்டு வரைக்கும் தான் டைம் உனக்கு. ஸோ இதுக்குள்ளே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ பண்ணி நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா ஓகே நான் உன் வழிக்கு ஒன்று விட்டுறேன். இல்லை அப்படின்னா அடுத்து நீ என் வழிக்கு தான் நீ வந்தாகணும்னு எங்கள் அப்பா சொல்லி தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து காசு சம்பாரிச்சாதான் அவன் வந்து ஜெயிச்சிட்டான், அப்படி சம்பாதிக்கலன்னா அவன் தோத்துருவான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது தப்பு தான். நீங்கள் நினைக்கிறலாம் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த படிக்கும்போது சரி, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி, அவன் ஏதோ ஒன்று வீணாக பண்ணிட்டு இருக்கான்ட்டு. எவ்வளோ வீணாக பண்ணாலுமே ஒரு கடத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் உட்காந்துருவாங்க. யாருமே உருப்படாமலாம் போகிற மாதிரி இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஷோ கொடுத்தாரு. நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் சிங்கர் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷோ பண்ணப்போ என் கை காலில் எனக்கு இல்லை நான் வரல. இவர் சொன்ன லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு இல்லை நான் வரல நீயே பாடிக்கோ, எனக்கு பேமெண்ட் கூட வேணாம். இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பயப்படாத, உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ பாடு. அந்த ஸ்பேஸ் கிவிங்ன்றது வந்துட்டு அவரும் வந்து வளர்ந்து வர சிங்கர் தான். அவர் யோசிச்சிருந்தா
அப்புறம் தான் வந்துட்டு நீ எப்படி பாடுவேனே எனக்கு தெரியாது, நான் ஏன் உன்னை கூப்பிடணும் அப்படின்றதுலாம் இல்லை. கால் பண்ணாரு, வரியா லொக்கேஷன் வந்து சென்னை பக்கத்தில் தான் இருக்கு, எனக்கு இப்போ ஒரு ஃபீமேல் சிங்கர் வேணும், வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி. எங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே அதை லேர்னிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் எங்கே போனாலும் சரி யோகேஷ் இந்த மாதிரி இருக்கு நீ பண்ணுறியா, இவர் இந்த மாதிரி இருக்கு நீ பண்ணுறியா. பேருக்குள்ள அந்த பொறாமை இல்லாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி விட்டு கொடுத்து பண்ணுறீங்களே, அப்பயே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க தெரியுமா. நிறைய பேர் பொறாமத்தில் இப்போ ஒரே ஃபீல்டில், அதாவது எந்த ஒரு கேமராமேனும் இன்னொரு கேமராமேனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். 2 கேமராமேன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கான். ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துல இன்னொரு கேமராமேனுக்கு ஹையரிங் இருக்கும், இருந்தாலும் இவனுக்கு அவன் ரெஃபர் பண்ணி வா மச்சான்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் சிங்கர் ஆக்டர் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அப்படி கிடையாது. ஒரே ஃபீல்டில் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து பெரிய. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப வந்து ரொம்ப பேசிக் லெவல்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நல்ல அருமையான சிங்கர். இன்ஸ்டா ஐடியா வந்து சொல்லிடுறீங்களா? என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன் SM YOGESHWARAN கீழே ஒரு சின்ன ஹைஃபன் SM. என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து சுஷ்மிதா -அன்புச்செழியன் இருக்கும். ஸோ SUSHMITHA -ANBUCHEZHIYAN. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து என்கிட்ட அவர் இன்ஸ்டா ஐடி வேணும்னு எனக்கு கேட்டிங்கன்னா அவ்வளோதான்.